Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தங்கம் விலை கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 14,420 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 1,360 ரூபாய் உயர்வை கண்டிருக்கிறது. கடந்த சில தினங்களாக சர்வதேச நகர்வுகள் அடிப்படையில் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்து வந்த நிலையில் இன்று தங்கத்தின் விலை உயர்வை கண்டிருக்கிறது. நேற்று காலை தங்கத்தின் விலை சற்று குறைந்திருந்த நிலையில் மாலையில் உயர்ந்திருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை உயர்வை கண்டிருக்கிறது. சவரனுக்கு 1,360 ரூபாய் உயர்ந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்றைய தங்கம் விலை நிலவரம் தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 14,420 ரூபாயாக இருக்கிறது. சவரனுக்கு 1,360 ரூபாய் உயர்ந்து 1,15,360 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகிறது. தங்க நகை வணிகர் சங்கத்தைச் சேர்ந்த திருமிகு சாந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஜனவரி மாத இறுதியில 1,50,000 லட்சம் அப்படிங்கிற ஒரு அதிகபட்ச விலை உயர்வை தங்கம் கண்டிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக விலை குறைந்தது. அதன் பிறகு ஏற்ற இறக்கத்திலேயே இருக்கிறது. இனிமே இந்த ட்ரெண்ட் தான் இருக்குமா? கண்டிப்பா இன்னும் ஓரிரு வாரங்கள் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். இந்த ஆண்டு இறுதியில 2 லட்சம் அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தையும் தங்கம் விலை எட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இனி வரும் நாட்கள்ல தங்கத்தின் விலை ஏறுமுகத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அதாவது பாத்தீங்கன்னா இப்பயே பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதிக்கும் இதுக்கும் மட்டுமே 16% விலை உயர்ந்திருக்கு தங்கத்தை பொறுத்த வரைக்கும். நம்ம ஏன் குறைஞ்சிருக்குன்னு பாக்குறோம்னா அதை விட அதிகமா போயிட்டு கொஞ்சம் கம்மியாயிருக்கு. அதனால நம்ம பரவாயில்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னு பேசுறோமே தவிர, ஆனா கணக்குப்படி பாத்தீங்கன்னா 16% தங்கத்தினுடைய விலை இப்போ உயர்ந்திருக்கு இந்த ஒரு மாசத்துல மட்டுமே. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஓரிரு வாரங்கள் சும்மா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அப்புறம் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட், அப்புறம் மார்ச்ல எல்லாம் அப் ட்ரெண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் தங்கம் தன்னுடைய பாதையை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கும். ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இன்னும் மற்ற பிரச்சனைகள் எதுவுமே தீராத வகையில தான் இருக்கு. அதை முன்னெடுத்து வச்சு பார்த்தோம்னா ஒரு சவரன் 2 லட்சம் ரூபாய்ன்றது இந்த வருட கடைசிக்குள்ள கண்டிப்பா வந்தே தீரும். தீபாவளிக்குள்ளேயே 1,60,000 ரூபாய்ன்ற இலக்கை அடைஞ்சிரும். தங்கம் விலை இப்படி தொடர்ந்து உயரத்தில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெள்ளி விலை எப்படி இருக்கும்? வெள்ளி விலை தங்கம் எப்படி ஏறுதோ அதுக்கு அடுத்தது வெள்ளியும் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்றப்போ வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க ரேட்டு ஒரு அதிசயமான ரேட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 425 ரூபா வந்த தங்கம் இன்னைக்கு அப்படியே படிப்படியா குறைஞ்சி 285 ரூபாய் இன்னைக்கு ஒரு கிராம் அளவுக்கு வந்திருக்கு. இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வெள்ளியில இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம். வெள்ளியும் அடுத்த ஒரு காலகட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுவும் எதிர்பாராத விதமா ஒரு மேலை நாட்டு பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 5 வருஷத்திலேயே பார்த்தோம்னா ஒரு கிராம் வெள்ளி 1,000 ரூபாயில இருந்து 1,200 ரூபாய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னாலே இந்த வருஷமே ஒரு 4 லட்சம் இருந்து 5 லட்சம் ரூபாய் ஒரு கிலோன்ற அளவுக்கு வந்துடும். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.